அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தம்மை பற்றி பிறர் தவறாக நினைத்தாலும் பரவாயில்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இரகசியத்தை ஒரு போதும் வெளியில் சொல்ல மாட்டேன் என்று தம் தோழரின் இரகசியத்தை காக்கக்கூடியவராக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திகழ்ந்தார்கள். அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது: உமர் பின் அல்-ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தம் மருமகன் குனைஸ் பின் ஹுதாஃபா அஸ்ஸஹ்மி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறந்துவிட்டதால் மகள் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹு விதவையான போது அவர்களை வேறொருவருக்கு திருமணம் முடித்து வைக்க எண்ணினார்கள். குனைஸ் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்களில் ஒருவரும் பத்ர் போரில் கலந்து கொண்டவருமாயிருந்தார்கள். மேலும் மதீனாவில் இறந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள்: எனவே நான் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்து என் மகள் ஹஃப்ஸாவை குறித்து எடுத்து கூறி, நீங்கள் விரும்பினால் என் மகள் ஹஃப்ஸாவை உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறேன் என்று கூறினேன். அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உங்கள் மகளை நான் மனம் புரிந்து கொள்ளும் இந்த என் விஷயத்தில் நான் யோசிக்க வேண்டியுள்ளது. யோசித்தபின் எனது முடிவை கூறுகிறேன் என்று சொன்னார்கள். சில நாட்கள் பொறுத்திருந்தேன். பிறகு நான் உஸ்மானை சந்தித்தபோது அவர் இப்போது திருமணம் செய்து கொள்ள வேண்டாம் என்றே எண்ணியுள்ளேன் என்று கூறினார்கள். ஆகவே நான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்தேன். அவர்களிடம், நீங்கள் விரும்பினால் என் மகள் ஹஃப்ஸாவை தங்களுக்கு திருமணம் முடித்து வைக்கிறேன் என்று கூறினேன். அபூபக்கர் அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். எனக்கு அவர்கள் எந்த பதிலையும் கூறவில்லை. எனவே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீதே நான் மிகவும் மனவருத்தம் கொண்டவனாக இருந்தேன். சில நாட்கள் பொறுத்திருந்தேன். பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஃப்ஸாவை பெண் கேட்டார்கள். எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹஃப்ஸாவை திருமணம் செய்து வைத்தேன். பிறகு ஒரு நாள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னை சந்தித்தபோது, நீங்கள் என்னிடம் ஹஃப்ஸா அவர்களை குறித்து சொன்னபோது நான் உங்களுக்கு பதில் எதுவும் கூறாததால் உங்களுக்கு என் மீது மனவருத்தம் இருக்கக்கூடும் என்று கூறினார்கள். நான் ஆம் என்று கூறினேன். அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நீங்கள் கூறியபோது நான் உங்களுக்கு பதில் கூறாததற்கு காரணம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஃப்ஸா அவர்களை தாம் மனம் புரிந்து கொள்வது பற்றி பேசியதை நான் அறிந்திருந்தேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த இரகசியத்தை நான் வெளிப்படுத்தவும் விரும்பவில்லை. எனவேதான் உங்களுக்கு பதிலேதும் கூறவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஃப்ஸாவை திருமணம் செய்யாமல் விட்டிருந்தால் உறுதியாக அவர்களை நான் மனைவியாக ஏற்றுக்கொண்டிருந்திருப்பேன் என்று கூறினார்கள்.